இன்றைக்கி வெளியாக இருக்க ரெட்ரோ படம் எப்படி இருக்குன்னு ரெட்ரோ திரைப்படத்தோடைய ரிவ்யூ பற்றி தான் இந்த வீட்டில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெட்ரோ திரைப்படம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா, பூஜா கெட்டே மற்றும் பலர் நடிப்பில் சனா இசையமைப்பில் இன்றைக்கி நேரடியாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டரில் வெளியே இருக்குது. படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்குறதுக்கு முன்னாடி படத்தோடைய கதை சுருக்கம் பார்த்துருவோம். ஸோ படத்தோடைய கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, பூஜா கெட்டேவை லவ் பண்ணதுக்கு பிறகு டானா இருந்த சண்டை போட்டுட்டு இருந்த சூர்யா அதை விட்டுறாரு. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் காரணமாக மீண்டும் அந்த சண்டையை காதலுக்காக கையில் எடுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் படத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்தோடைய கதையை சுருக்கம். ஸோ படத்தோடைய கதையை பார்க்கும்போது ஒரு ஓல்டு கதையாக இருந்தாலும் வர டிஃப்ரெண்ட்டான முறையில் படத்துடைய இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் காட்டியிருக்காரு. ஸோ படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துட்டு நெகட்டிவ் பார்த்துரும். படத்துடைய பாசிட்டிவ்னா சூர்யா தான். சூர்யாவுடைய கேரக்டர் தான் இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணுது. ஸோ அவருடைய ஆக்டிங், அவருடைய ஆக்ஷன் சீக்வெண்ட், டான்ஸ் எல்லாமே பயங்கர மாசாக இருக்குது. அது படத்துக்கு தேவையாகவும் இருக்குது. ஸோ தேவையான அளவுக்கு சூர்யா அவர்கள் இந்த படத்துக்கு அவருடைய உழைப்பை கொடுத்துருக்காரு. பூஜா கெட்டேக்கும் ஒரு முக்கியமான ரோலை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சினிமோட்டோகிராஃபர் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அதில் அந்த கனிமா பாடலில் வரக்கூடிய ஒரு 15 செகண்ட் ஒன் டேக் சீன் பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாக இருந்துச்சு. அதில் காமெடி, ஆக்டிங், எமோஷ்னல் ஸோ எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை சூப்பராகவே காட்டியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணனுடைய பின்னணி இசை, பாடல்கள் எல்லாமே படத்துக்கு தேவையானதாக இருந்துச்சு. ஒரு ஐட்டம் சாங் மட்டுமே படத்துக்கு தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. அடுத்ததாக கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையை மக்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கே ஒரு பெரிய சல்யூட். பட் படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதை நெகட்டிவில் பார்ப்போம். ஸோ அடுத்ததாக டெக்னிக்கல் வைஸாக படம் ஸ்ட்ராங்காக இருக்குது. படத்தோடைய சினிமோட்டோகிராஃபருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும். சாங், எடிட்டிங் எல்லாமே பயங்கர மாசாக இருக்குது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு, லென்த்தாகவும் இருந்துச்சு. ஸோ சண்டை காட்சிகள் எல்லாம் பயங்கர மாசாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் படத்துடைய பாசிட்டிவ். படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, படத்தில் சூர்யாவை தவிர மற்றவங்களுடைய கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா உயிர் கொடுக்கல. ஸோ அவங்களுடைய மற்ற கேரக்டரையும் நல்லா எழுதியிருக்கலாம். 2 வில்லன்கள் இருந்தாலும் 2 வில்லன்களும் பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணலை. ஸோ இதனால் படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை நமக்கு கொடுக்கல. அதே போல் படத்தோட டைமே பார்த்தோன்னா 2 hours 50 minutes கிட்ட இருக்குது. ஸோ அதையுமே குறைட்டி 2 hours 30 minutes கொண்டு வந்திருக்கலாம். லவ் ஃபெல்ட் வார்னு ஒரு நல்ல கதையை டிஃப்ரெண்டான ஆங்கிளில் கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு. ஆனால் படத்தோட மற்ற கேரக்டரை நல்லா எழுதி 2 வில்லன்களையும் ஸ்ட்ராங் படுத்தி படத்தோட டைம் குறைச்சிருந்தா கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜோடைய ஒரு மாஸ்டர் பீஸ் படமாக கூட மாறியிருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சூர்யா கெரியரில் ஒரு பெஸ்ட்டு திரைப்படமாக இந்த படம் இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3 தரலாம். அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான படமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா? நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் தரீங்க அப்படியே கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.